வணக்கம். இன்று ஓய்வு பெறக்கூடிய எம்பிக்களுக்கு ராஜ்யசபாவில் பாராட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. வைகோ, அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர், அதே போன்று திமுகவை சேர்ந்த ஒரு சில எம்பிக்கள் இன்றுடன் தங்கள் பணியை நிறைவு செய்கிறார்கள். அவர்களுக்கு தற்பொழுது பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்பொழுது ராஜ்யசபாவில் அவர்களுக்கு சென்ட் ஆஃப் அந்த பார்ட்டியானது நடைபெற்று வருகிறது. இன்றுடன் ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு கௌரவிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய பணியை போற்றக்கூடிய வகையிலும் இந்த சென்ட் ஆஃப் விழாவானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் வைகோ அவர்கள் மிகுந்த உணர்ச்சிகள் உரையை தற்பொழுது பேசியிருக்கிறார். அவருடைய உரையில் பல்வேறு முக்கிய கருத்துக்களையும் அவர் தற்பொழுது தெரிவித்து பேசியிருக்கிறார். இன்று ஓய்வு பெறும் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களுக்கு மாநிலங்களவையில் பாராட்டு நடைபெற்று வருகிறது. என்னை முதலாக மாநிலங்களவைக்கு அனுப்பிய கலைஞருக்கு நன்றி என தெரிவித்திருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாகவும் வைகோ பெருமிதமா பதவிக்காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் தனது பணிவுகளை நிறைவு கூர்ந்து நன்றி தெரிவித்தார் வைகோ. அதே போன்று இந்த ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளுக்காகவும் பல்வேறு தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவும் தனது குரல் இந்த ராஜ்யசபாவில் ஒலித்ததற்கும் தற்பொழுது நன்றி தெரிவித்து அவர் தற்பொழுது பேசி முடித்திருக்கிறார்.